ஹாய், குட் மார்னிங். திஸ் இஸ் ஆர் மனோஜ். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆளோட இருக்கிறோம். தெய்வேந்திரன் திருக்குமர். பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் மேத்ஸில் ஃபர்ஸ்டாக வந்திருக்கிறார். கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் கல்வி பயின்ற நான் நேற்று வெளியாகிய வேதர முடிவுகளின்படி அகில இலங்கை ரீதியில் முதலிடத்தை கணித பாடப்பிரிவில் பெற்றுள்ளேன். உங்களுடைய லேர்னிங் ஸ்டைலை பற்றி சொல்லுங்க. இப்போ முற்காலத்தில் பார்த்தோம்னா நாங்கள் டியூஷன் போய் தான் படிச்சிருப்போம். இப்போ ஆன்லைன் லேர்னிங் அப்படியெல்லாம் விடயங்கள் வந்திருக்கு. நீங்கள் இந்த பெறுபர்களை அடைகிறதுக்கு என்ன வகையான கற்றல் உத்திகளை மேற்கொண்டீங்க? எனக்கு ஜூமில் படிக்கிறது அவ்வளோத்துக்கு செட் ஆகாது. என்றபடியால் நான் ஜூம் வகுப்புகள் போகிறதில்லை. நேரடியான கிளாஸுகளுக்கு தான் போயிருக்கேன். டியூஷன்ஸ், என்இசி மாதிரியான மற்றது ஸ்கூல் அவ்வளோதான். மற்றும் வீட்டில் படிப்பேன். வீட்டில் படிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நாளைக்கு சராசரி எவ்வளோ நேரம் படிப்பீங்க? அதிகாலையிலையா அல்ல இரவிலையா? எப்படி உங்களோட எவ்வளோ நேரம் சராசரி இந்த கற்றலில் செலவழிப்பீங்க? நான் அதிகாலையில் படிப்பதில்லை. முழுக்க முழுக்க இரவு டைம் மற்ற வேறு ஃப்ரீயான டைம். அதிகாலை எழும்பி படித்தது குறைவு இல்லைன்னு சொல்லலாம். இரவு இப்போ எக்ஸாம் நெருங்க ஒரு 11 மணி மட்டும்தான் படிச்சிருக்கேன். பெரும்பாலும் அதிக அளவு டைம் எடுத்ததில்லை. ஆனால் எனக்கு தேவையான போது படிச்சிருக்கேன். பாடசாலை உங்களுக்கு எந்த வகையில் எவ்வளவு சப்போர்ட்டா இருந்திருக்கு? பாடசாலையில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள், அதிபர்? பாடசாலை முக்கியமாக மிகப்பெரிய ஊக்குவிப்பை எனக்கு வழங்கியதால தான் இங்கே ஃபர்ஸ்டாக வந்திருக்க முடியுது. எனக்கு அகில இலங்கை முதலிடத்தை பெறுவது ஒரு இலக்காக இருந்ததில்லை. வந்தால் நல்லா இருக்கும் என்ற தோட்டலாம் இருந்திருக்கேன். ஆனால் அந்த இலக்கை வச்சது பாடசாலை மற்றும் தனியார் நிறுவனங்கள் தான். பாடசாலை எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பேரண்ட்ஸ், பெற்றோர். ஸோ பெற்றோர் உங்களுக்கு என்ன வகையான பங்களிப்பு செய்யுது? பெற்றோர் ஊக்குவிப்புகள் தான். எனது யூனிஃபார்மை எல்லாம் துவைத்து தரது எல்லாமே அம்மா தான். மற்றது படிப்பு செலவுகள் மற்றும் வாழ்க்கை செலவுகளுக்கு அப்பா மிகுந்த ஈடுபாட்டுடன் செய்திருந்தேன். அதாவது எனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி. எதிர்கால திட்டம் என்ன உங்களுக்கு? எதிர்கால திட்டம் கணிதவியலாளராக. கணிதவியலாளர் அதை பற்றி கொஞ்சம் கூட சொல்லுங்க. அவ்வளவு டீப்பா இன்னும் போகல. ஒரு மாணவன் முன்னேற்றத்துல ஆசிரியர் ஒரு பிரதான பங்கை வகிப்பார். அப்படி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள்? நான் ஐலண்ட் ஃபெஸ்ட் வரணும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு பல ஆசிரியர்கள் இருந்தார்கள். குறிப்பாக சொல்ல போனால் சதா சார், அவர் தான் நாங்கள் கம்பைன்மெண்ட்ஸ் சார் அவர், மற்றும் ஜெகதீஸ்வரன் சார், வாசு சார், பிரபா சார், சதீஷ் சார், செந்தூரன் சார், ஐங்கன் சார் ஃபிசிக்ஸ், மற்றும் ஜெகதீஷ் சார் மற்றும் வாசு சார் கெமிஸ்ட்ரி, மேத்ஸில் இந்தியா டீச்சர் மற்றது சதா சார். எதிர்காலத்தில் உங்களை மாதிரி ஒரு பொறுப்பை அடைய விரும்புகிற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கீப் ட்ரையிங். தொடர்ந்து முயற்சி செய்தால் முடியாத ஒன்றும் இல்லை. அதுக்காக தொடர்ந்து முயற்சிக்கன்னா நான் அப்படி முயற்சி செய்தது குறைவு தான். என்றாலும் ஆசிரியர் கண்ட உந்துதலால் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டேன். கற்றல் தவிர்ந்த என்ன விடயம் உங்களை வெகுவா கவர்ந்த இன்னொரு விடயம், அதாவது உங்களுடைய ஓய்வு நேர செயற்பாடு, பொழுதுபோக்கு என்ன? கற்றல் தவிர்ந்ததென்றால் விளையாடுறது தான். எந்த ஒரு இலட்சியமே ஒரு ஒன் மேன் ஷோன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேர்ட்ட உழைப்பு இருக்கும். ஸோ பெற்றோர், ஆசிரியர்கள், பாடசாலை தவிர்ந்த உங்களோட கூட பயணித்த, உங்களுக்கு பின்னாடி முதுகெலும்பா இருந்த ஒரு சில பேரை பற்றி சொல்றேன். நான் பாடசாலை கல்வியை தவிர்த்து கற்றல் செயற்பாடுகளை சொல்ல போனால், நான் ஒலிம்பியாட், கணித ஒலிம்பியாட் போட்டிகளில் ஒவ்வொரு இடமும் சர்வதேச ரீதியில் பங்கு பெற்றுள்ளேன். அதற்கு நிறைய பேர் ரிசோர்ஸஸாக இருந்திருக்கேன் மற்றும் உதவிகளையும் செய்திருக்கேன். இப்போ சர்வதேச செல்வதற்கான விமான பயணச்சீட்டு மற்றும் விசாக்களுக்கான பணங்களை தந்து உதவி இருக்கேன். தந்து உதவிய அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.